நெக்ஸ்ட்டு நம்ம இந்த க்யூபோட 5th மூவ் பண்ண போகிறோம். 5th மூவ் என்னென்னா, இந்த குட்டி இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் பீசஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சேர்த்ததெல்லாம் 5 காயினாக சேர்த்துருப்போம். ஸ்டார் சேர்க்கும்போது 5 காயின் சேர்த்துருப்போம். அடுத்து இந்த கார்னர் ஒரு 5 சேர்த்துருப்போம். அடுத்து இது 5 சேர்த்துருப்போம். அடுத்து இந்த இது 5 சேர்த்துருப்போம். இப்போ இதில் மட்டும் இந்த சைட்லேயே 2 இருக்கும். ஸோ 2 இருக்கிறதுனால எல்லா சைட்லேயும் 2 வந்து 5 சைட்ஸ் இருக்கிறதுனால 10 காயின் சேர்க்கணும். இதை எப்படி சேர்க்குறதுனா, நார்மலாக இங்கெல்லாம் மூவ் பண்ணும்போது ஒரு ஹைட் அண்ட் சீக் மூவ் பண்ணோம். அதே மூவ் தான் கிட்டத்தட்ட. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். என்ன அக்கார்டிங் டு மீ என்ன கேட்டிங்கன்னா, இந்த க்யூப்லே லிட்டில் பிட் டஃபஸ்ட் பார்ட்டு இந்த காயின் சேர்க்கறது தான். இது மட்டும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த க்யூபே ஈஸி பீஸி தான். அதுவும் இதை புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஈஸி தான். சரி, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன காயின் இங்கே வேணும்? க்ரீன் பிங்க் வேணும். க்ரீன் பிங்க் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அது இந்த இடத்துலையே வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா கஷ்டம், விட்டுடுவோம், வேறு காயினுக்கு போயிடலாம். ஸோ க்ரீன் பிங்க் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ நேராக அது கீழே இங்கேயே இருக்குது. க்ரீன் பிங்க் கீழே இருக்குது. ஸோ ஆனால் இது பிங்க்கு வந்து சைடில் இருக்குது. எனக்கு வந்து பேஸில் தான் வேணும். பேஸில் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொன்று, இங்கே இருக்க காயினை என்னால் இங்கே தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஃபஸ்ட் நான் அது பேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நான் பேஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுன்னா, நான் இப்போ தள்ளினாவே பேஸ்க்கு இப்படி எடுத்துகிட்டு வந்தாவே நான் ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தா ஒன்று கலையும். அதை கலைய விடாமல் இதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு உடனே எங்கேயாவது நவுத்தி வச்சுட்டு இந்த கலைஞ்சதில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இது ஆல்வேஸ் நம்ம இதெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துட்டே வருவோம். ஏற்கனவே பண்ணினதை எதையும் கலைக்காமல் ஒருவேளை கலையிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு தேவையான காயினை வெளில எடுத்துகிட்டு திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ க்ரீன் அண்ட் பிங்க்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த காயின் இங்கே போகும். ஸோ இந்த காயினை இங்கே தான் என்னால் அனுப்ப முடியும், இல்லை என்னால் இங்கே தான் அனுப்ப முடியும். ஸோ ஒன் ஜம்ப் பண்ணி இங்கே அனுப்புறது முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஏரியாவே, இந்த 3 ஏரியாவே நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். ஸோ இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன்னா இந்த காயின் என்னால் ஈஸியாக இங்கே எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேனாவே நான் ஏற்கனவே இங்கே வச்சுருக்கிறது எங்கேயோ போயிடுது, இந்த இடத்துக்கு போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன்னா இங்கே இருக்க வேண்டிய என்னோடய காயின் இங்கே போயிடுச்சு. அது நம்மளுக்கு சரி வராது. ஏன்னா நம்மளுக்கு இது காயின் பேஸில் தான் வேணும். ஸோ இந்த காயினை கொண்டு போய் இந்த பழக்கம் பண்ண போகிறோம் இல்லையா, அதே பக்கம் வேறு பக்கம் எங்கேயாவது வச்சுடுங்க. ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஒருவேளை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் நான் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ இந்த 3 காயின் நான் இங்கே கொண்டு வச்சுக்க போகிறேன்னு சொன்னேன்னா, இதை இப்போ வைக்கிறேன். கடைசி ஸ்டெப்பாக திருப்பி கொண்டு போய் இதை இங்கே வச்சிடணும். அப்போ தான் அது முடியும். ஸோ இதை இங்கே கொண்டு வைக்கிறேன். இப்போது இது பிங்க்குன்றதுனால பிங்க் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இது 2த்துக்கான ஹைட் அண்ட் சீக் பண்ண போகிறோம். ஸோ இதை ஹைட் அண்ட் சீக் பண்ண போகிறோன்னா என்ன, இங்கே உள்ள காயினை இங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு இதை ஹைட் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுதான் ஹைட் அண்ட் சீக். ஸோ என் காயின் எங்கே போகணும், ரைட் சைட் போகணும். அப்போ அந்த காயினை லெஃப்ட்டில் ஹைட் பண்ணுங்கள், கீழே எடுத்துகிட்டு வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு போங்க. இந்த மூவில் இந்த காயின் ஒன்று கலையும். அதை ஏற்கனவே லெஃப்ட்டில் வச்சதுனால இப்போ இந்த இடத்துல ரைட்டில் வைங்க, கீழே எடுத்துகிட்டு வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு போங்க. மேலே எடுத்துகிட்டு போங்க. இங்கே வந்துருச்சு. நான் ஏற்கனவே அதை கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணதுனால திருப்பி அதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னோடய பிங்க் க்ரீன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு க்ரீன் க்ரே வேணும். க்ரீன் க்ரே எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ இது இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ முதல்ல இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும், அதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனா என்ன காயின் வேணும் நம்மளுக்கு? ஒயிட் அண்ட் ரெட் வேணும். ஒயிட் அண்ட் ரெட்டும் இங்கே மாட்டிகிட்ருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பர்பிள் க்ரீன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பர்பிள் க்ரீன் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல, மேலே மாட்டிகிட்ருக்கு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரெட் அண்ட் ப்ளூ எல்லாமே மேலே மாட்டிகிட்ருக்கு. ரெட் அண்ட் ப்ளூ மேலே மாட்டிகிட்ருக்கு. ஓகே, ஆரஞ்சு அண்ட் ப்ளூ அதை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கீழே இருக்குது. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆரஞ்சு அண்ட் ப்ளூ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போது இது இந்த பக்கம் போக போகுது. ஸோ என்னால் இது எடுத்துகிட்டு போகிறது தான் ஈஸி, இப்படி எடுத்துகிட்டு போகிறது இன்னும் கஷ்டம். ஸோ இது வந்து 1 ஜம்ப் 2 ஜம்ப் போகும். இப்படி போனீங்கன்னா 1 2 3. ஸோ இது பெரிய ஜம்ப், அது வேண்டாம். இன்னொன்று என்னால் இங்கேருந்து இங்கே தான் அனுப்ப முடியும் இல்லையா. ஸோ அதனால் இதை அப்படி ஹைட் பண்ணி வச்சுட்டு இதை கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுக்கான ஹைட் அண்ட் சீக் பண்ண போகிறேன். பட் ப்ளூன்றதுனால மேட்ச் பண்ணிடுறேன். ஒருவேளை என் காயின் இங்கே ப்ளூ இங்கே ஆரஞ்சு இருந்ததுன்னா இங்கே வச்சே பண்ணிடலாம்.
ஆனால் மேட்சாக இருக்கிறதுனால அதை இங்கே திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸோ இதுக்கும் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த காயின் இங்கே போச்சுன்னா ஆரஞ்சோட ஆரஞ்சு, ப்ளூவோட ப்ளூ மேட்ச் ஆகி வரும். பார்க்கலாம். இப்போ இது வந்து ரைட் சைடு போக போகுது. லெஃப்ட் சைடு போக போகுது. ஸோ இதை ரைட் சைடு ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஏற்கனவே நான் கீழே எடுத்துகிட்டு வந்ததுனால திருப்பி அதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். சாரி, இந்த பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அதனால் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இங்கே உள்ள காயின் கீழே வந்திருக்கோம்ல, என்ன காயின் பார்த்தா ரெட் அண்ட் ப்ளூ பார்த்தோமோ. ஓகே, இந்த ரெட் அண்ட் ப்ளூவை இப்போ நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ரெட் அண்ட் ப்ளூவை சைடில் வச்சுட்டு எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். இது ரெட்டுன்றதுனால மேட்ச் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கான ஹைட் அண்ட் சீக்கு. ஸோ இது ரைட் சைட் போக போகுது. ஸோ லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ரைட் சைடு ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஏற்கனவே கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணதுனால அதையும் இன்னொரு தடவை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ரெட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ப்ளூ, பிங்க் இருக்கான்னு பார்க்கலாம். பிங்க் ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து சைடில் தான் இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு வர்றது ஈஸி தான். பட் எடுத்துகிட்டு வரும்போது இது கலையும். இது கலையாமல் நம்ம பார்க்கணும். ஸோ இதை கீழே எடுத்துகிட்டு வரேன். அதை மட்டும் அந்த பிங்க் ப்ளூவை மட்டும் தள்ளி வச்சுட்டு திருப்பி இது கலந்தது இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் வேறு எதையும் கலைக்கல, பிங்க் ப்ளூவை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது பிங்க் ப்ளூ வந்து இங்கே இருக்குது. என்னால் ட்விஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பாட்டம் லேயரில் இருக்கோம். அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு ஸ்பேஸில் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வச்சே பண்ண போகிறோம். பட் ஆனால் இதுக்கான மூவ் மட்டும் நீங்கள் பாருங்கள். திருப்பி ஜென்ரலாக இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணுவோம், அதை பண்ண மாட்டோம். இதில் ஒரு ஸ்டெப்பை குறைச்சிப்போம். காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு, இது மற்ற ஸ்டெப்பை விட இதில் ஒரு ஸ்டெப் கம்மி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இங்கே போக போகுது இல்லையா. ஸோ இதை கீழே எடுத்துகிட்டு வரேன். என்னால் இங்கே மட்டும்தான் அனுப்ப முடியும். ஸோ அதையும் கொண்டு வந்து கீழே வச்சுக்கிறேன். ஜென்ரலாக நம்ம என்ன செய்வோம், மேட்ச் ஆயிருந்ததுன்னா இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ இங்கே கொண்டு வந்து வச்சு பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் அதை பண்ண போகிறதில்ல, இங்கேயே பண்ண போகிறோம். ஏன்னா இப்படி பண்ணால் தான் என்னோடது வந்து பிங்க் அண்ட் ப்ளூ அப்படியே பிங்க் அண்ட் ப்ளூவாக போகும். நான் பிங்க்குக்கு மேட்சாக இருந்தால் மட்டும்தான், இங்கே பிங்க்கோ இங்கே ப்ளூவோ இருந்தால் நம்ம திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே எடுத்துகிட்டு வர தேவையில்ல. இப்படியே இது ரெண்டுத்துக்கான ஹைட் அண்ட் சீக். ஸோ இப்போ ரைட் சைட் போக போகுது. லெஃப்ட் சைட் ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ரைட் சைடு ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் அது கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணதுனால அதையும் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம பிங்க்கு. நெக்ஸ்ட்டு க்ரீன் க்ரே இருக்கான்னு பார்க்கலாம். க்ரீன் க்ரே இங்கே மாட்டிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு பதில் ஒயிட் ரெட் இருக்கான்னு பார்க்கலாம். ஒயிட் ரெட்டு இங்கே மாட்டிகிட்ருக்கு. பர்பிள் க்ரீனாவது பார்க்கலாம். பர்பிள் க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ மேட்சாக இல்லை. ஸோ இது தள்ளி வச்சு அங்கேயே பண்ண போகிறோம். ஸோ இது தள்ளி வைக்கிறேன், எங்கே வேணுமோ அதுக்கு வந்து கீழே வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கான ஹைட் அண்ட் சீக் மூவ். ஸோ ரைட் போனோம், லெஃப்ட்டில் ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ரைட்டில் ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். கீழே எடுத்துகிட்டு வந்துச்சு பண்ணதுனால அதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இதோட காயின் கீழே வந்திருக்கணும். ஒயிட் ஹண்ட்ரட் அது. ஓகே, ஒயிட் ஹண்ட்ரட் இங்கே வந்துருச்சு. ஸோ இதை இப்போ மேலே எடுத்துகிட்டு போகணும். இதுவும் மேட்ச் இல்லாத காயின். ஸோ இங்கே வச்சு அப்ளை பண்ண போகிறோம். தள்ளி வைக்கிறேன், எங்கே வேணுமோ அதை கொண்டு இங்கே வைக்கிறேன். இது ரெண்டுத்துக்கான ஹைட் அண்ட் சீக். இப்போது ரைட் போக போகுது இல்லையா, லெஃப்ட்டில் வைங்க, கீழே எடுத்துகிட்டு வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு போங்க. ரைட்டில் வைங்க, கீழே எடுத்துகிட்டு வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மேலே எடுத்துகிட்டு போங்க. கீழே கொண்டு வந்து வச்சு பண்ணாலும் அதை மேலே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இது முடிஞ்சது. ஸோ இங்கேருந்து வந்த காயின் ஒன்று கீழே வந்திருக்கணும். க்ரே க்ரீன் நினைக்கிறாது. யா, க்ரே க்ரீன். ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ. ஸோ இது மேட்ச் ஆகிருக்கு. ஸோ திருப்பி கொண்டு வந்து வைக்கணும். ஹைட் பண்ணி வச்சதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வைக்கணும். பார்க்கலாம். ஹைட் பண்ணி வச்சுட்டு எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். ஆனால் மேட்சாக இருக்கிறதுனால திருப்பி கொண்டு இங்கே வச்சுட்டு இதுக்கான ஹைட் அண்ட் சீக் மூவ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட்டுக்கு போக போகுதுன்றதுனால ரைட்டில் ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். லெஃப்ட்டில் ஹைட் பண்ணுறேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணோம் இல்லையா, அதனால் அதையும் ஒரு தடவை மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ க்ரே க்ரீன் முடிஞ்சது. க்ரே ஆரஞ்சு இருக்கான்னு பார்ப்போம். இது இருக்குது க்ரே ஆரஞ்சு. அதை க்ரேக்கு நேராக எடுத்துகிட்டு வரேன். ஸோ மேட்சாக இருக்கிறதுனால இங்கே கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே வைக்கிறேன், எங்கே வேணுமோ அதையும் கொண்டு கீழே வைக்கிறேன். திருப்பி மேட்சாக இருந்ததுனால க்ரேயோட க்ரே மேட்சாக இருந்ததுனால இங்கே வச்சு இது ரெண்டுத்துக்கான ஹைட் அண்ட் சீக் மூவ். ஸோ லெஃப்ட்டில் வைப்போம், கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், மேலே எடுத்துகிட்டு போவோம். ரைட்டில் வைப்போம், கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவோம். ஏற்கனவே நான் கீழே எடுத்துகிட்டு வந்துச்சு பண்ணதுனால அதையும் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ க்ரே முடிஞ்சது. இப்போ ப்ளூ பர்பிள். ப்ளூ பர்பிள், வேர் ஆர் யூ? ப்ளூ பர்பிள் இங்கே இருக்குது. ப்ளூ பர்பிள். ஸோ இது சைடில் இருக்குது.
நான் கீழே எடுத்துகிட்டு வர்றது ஈஸி, பட் கலையும். பட் கேர்ஃபுல்லாக நவுத்தி வச்சுட்டு திருப்பி கலைக்காமல் அதை பார்த்துப்போம். கலைக்காமல் பார்த்துப்போம். பர்பிள் ப்ளூ கீழே வந்துருச்சு. மேட்ச் பீஸாக இருக்குது. ஸோ ரைட்டில் வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரைட்டில் வைக்கிறேன். கீழே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதுக்கான ஹைட் அண்ட் சீக் லெஃப்ட்டில் வச்சு கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் ரைட்டில் வச்சு கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணதுனால திருப்பி இன்னொரு தடவை மேலே எடுத்துகிட்டு போவோம். ப்ளூ டன். க்ரீன் ஒயிட் வேணும். இங்கே இருக்குது. க்ரீன் ஒயிட்டை இங்கே எடுத்துகிட்டு போவோம். இப்போ இந்த காயின் இங்கே போடணும் இல்லையா? ஸோ இந்த காயினை இங்கே வைக்கிறேன். கீழே எடுத்துகிட்டு வந்து க்ரீன் மேட்ச் ஆனதுனால க்ரீனோட கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கான ஹைட் அண்ட் சீக் ரைட் சைடு போக போகுது. ஸோ லெஃப்ட் சைடு ஹைட் கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ரைட் சைடு ஹைட் கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணதுனால இன்னொரு தடவை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ரெட்டு முடிஞ்சது, பிங்க் முடிஞ்சது, க்ரே முடிஞ்சது, ப்ளூ முடிஞ்சது. ஸோ எல்லாம் முடிஞ்சது. இதுதான் நம்மளுடைய 5th ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த குட்டி இதை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.